வணக்கம். திமுகவில் இணையும் 2 பெரும் புள்ளிகள். மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி திமுகவில் புதிதாக இணையப் போகின்ற அந்த 2 பெரும் புள்ளிகள் யார் யார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவாக தேர்தல் சமயத்தில் கட்சி மாறும் காட்சிகள் வழக்கமானவை. பெரிய கட்சிகள் தங்களின் எதிர்முகாமை பலவீனப்படுத்த மாற்றுக் கட்சிகளின் முக்கியஸ்தர்களை தங்கள் பக்கமாக இழுக்க தனி வியூகமே வகுப்பார்கள். அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளிலிருந்தும் பல்வேறு முக்கிய புள்ளிகள் பல்வேறு கட்சிகளில் இணைந்து வருகின்றன. அதன்படி திமுகவிலும் தொடர்ந்து பல்வேறு மாற்றுக் கட்சிகளிலிருந்து முக்கிய புள்ளிகள் பலரும் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில் 2 முக்கியமான கட்சிகளில் அதிருப்தியாளராக வெளியே வந்த 2 முக்கிய புள்ளிகள் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நமது அம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியரான மருது அழகுராஜ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்தியில் இருந்தார். இதனால் ஓபிஎஸ் பக்கம் இருந்த மருது அழகுராஜ் ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்காததால் அங்கும் மும்முரம் காட்டாமல் ஒதுங்கியிருந்தார். பின்னர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய்க்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தார். இதனால் அவர் தாவேகாவில் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருந்ததாக தகவல்களும் வெளியானது. ஆனால் தாவேகா பக்கம் சரியான சிக்னல் கிடைக்காததால் எந்த முடிவும் எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மட்டும் பேசி வந்தார். இப்படிப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் நெருங்கும் நிலையில் மருது அழகுராஜ் அவர்கள் திமுகவில் இணையும் முடிவில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாளும் சில மாதங்களாக எந்த பக்கமும் செல்லாமல் அமைதி காத்து அதிமுக திமுக என 2 பெரிய கட்சிகளிடமிருந்துமே அவருக்கு அழைப்பு சென்றதாகவும் அதேபோல் விஜய் தரப்பையும் காளியம்மாள் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது அங்கு நடந்த பேச்சுவார்த்தையும் அவருக்கு அப்செட்டில் முடிந்ததா. இதனால் அமைதியாக ஒதுங்கியிருந்த அவரையும் திமுகவின் ஒரு டீம் அணுகியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் காளியம்மாள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடைப்பதால் ஏறக்குறைய அவரும் தற்போது திமுக பக்கம் நகரும் முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே மருது அழகுராஜ் மற்றும் காளியம்மாள் ஆகிய இருவரும் சமீபத்தில் நேரில் சந்தித்தும் பேசியிருக்கின்றனர். அப்போது தாங்கள் இணைய போகும் புதிய முகாமை பற்றி தான் இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இப்படி நிலையில் கடந்த ஒரு வாரமாக உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். இருப்பினும் மருத்துவர்களின் அறிவுரையின்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 நாட்கள் ஓய்வில் இருப்பார் என்று கூறப்படுகிறது. இதனால் இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள் மருது அழகுராஜ் மற்றும் காளியம்மாள் ஆகியோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் தான் அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த அன்வர் ராஜா அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி நிலையில் அடுத்தடுத்து மருது அழகுராஜ் மற்றும் காளியம்மாள் ஆகியோர் திமுகவில் இணைந்தால் அது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படும். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மருது அழகுராஜ் மற்றும் காளியம்மாள் ஆகியோர் திமுகவில் இணைய இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.